உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா மாமாவும் தேவி அம்மாவும் எங்க போனாங்க? என்ன துர்கா, போன் பேசிட்டு இங்கே நின்னுட்ட? போலாமா? கொஞ்சம் இருக்கா. நம்ம எதிர் வீட்ல இருக்கிறவங்க என்ன பார்த்தாங்க. அவங்க பக்கத்துல தான் போயிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போலாம். அக்கா, என்னால யாருக்காகவும் வெயிட் பண்ண முடியாது. நான் போறேன். நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க. ஏய் மாதவி, ஏய் இருடி. பாத்தியா துர்கா, எப்படி அவ பாட்டுக்கு போறா பாரு. கூப்பிட்ட அக்கா சரி விடுக்கா, வா நம்ம போலாம். நானும் வரேன், வா. சரி. அவளை பாரு எப்படி போறா. ஏய் மாதவி. சரி விடுக்கா. துர்கா, துர்கா, துர்காவை எங்க காணோம்? இங்கதானே நின்னுட்டு இருந்தாங்க. ஏ ஹாசினி, அவங்க போயிட்டாங்க போல இருக்கு. நம்ம கிளம்புவோமா? இல்ல மாமா, இங்கதான் இருந்தா. அதான் இல்ல. வா போலாம். போலாமாடா? வாங்க. எங்க தேடியும் நீ பார்த்த அம்மாவை கண்டுபிடிக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? ஜெயின்ட் வீல் மேல போய் பார்த்தா அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு ஜெயின்ட் வீல்ல சுத்தணும். சரி ஹாசினி, நீ கூட போயிட்டு வா. சரி மாமா. சரி ஹாசினி, நீ அவனை போயிட்டு வா. வா. கொஞ்சம் தள்ளி உட்காரு. வா, என் பக்கத்துல உட்காரு. வா. அம்மா, அம்மாவை தேடிட்டு இருந்த நீ எதுக்காக இப்ப இதுல ஏறி உட்கார்ந்த? அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும்ல. இப்போ உயரத்துல இருந்து பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல, அதுக்கு தான். சூப்பர் சூப்பர். நீ சாதாரண ஆளே கிடையாது, பயங்கர பிரில்லியன்ட். ஹாசினி, நீ அங்க பாரு. அம்மா, அதான் அம்மா பாரு. இங்க அதோ அங்க இருக்காங்க பாரு. அவங்க தான் அம்மா. எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. என்ன சீக்கிரம் இறக்கி விடுங்க. என்னாச்சு? நான் அம்மாவை பார்க்கணும். என்னாச்சு? எங்க இருக்காங்க? இரு இரு இரு, கீழே தான் போகுது. டென்ஷன் ஆகாத. அங்க பாரு. சீக்கிரம் நிறுத்துங்க, சீக்கிரம் நிறுத்துங்க. நிறுத்துறாங்க. வெயிட் பண்ணு. ஹாசினி, சீக்கிரம் வா. தள்ளு. நான் ஓபன் பண்றேன். தள்ளு. தேவி, ஏய்மா. ஏய். என்னாச்சுமா? சூர்யா, அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க? நான் மேல இருந்து பாக்கும்போது அம்மா இங்க தான் இருந்தாங்க. அதுக்குள்ள எங்க போனாங்கன்னு தெரியல. சரி வா, போய் பாப்போம். வா. எப்படி போறா பாரு. திரும்பி நாம வரமான்னு சரி கூட பரவாயில்ல, பார்க்கல. விடுக்கா. ஆமா, இந்த வண்டி தான். போலாண்ணே. தேவிமா, இதுக்கு அப்புறமும் வரப்போறாங்க. டைம் ஆகுது, வாங்க போலாம். ப்ளீஸ் டாடி, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். சரி. தேவிமா, எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம தான் லாஸ்டா இருக்கோம். வாங்க போலாம். நான் மேல இருந்து அம்மாவை பார்த்தேன் சூர்யா. எப்படி மிஸ் ஆனாங்கன்னு தெரியல. தேவிமா, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். இன்னொரு நாள் வந்து பார்க்கலாமா? ம். என்ன?
வா. சரி. வாங்க. சரி சரி போட்டு அனுப்புறேன். மொத்தமா பையன்கிட்ட பில்லை கொடுத்து அனுப்புறேன். நீங்க பணத்தை கொடுத்து விடுங்க. டேய் தம்பி இங்க வாடா. இந்தா இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள்லாம் போட்டு சாவித்திரி மாமி வீட்டில் போய் கொடுத்துட்டு மறக்காம பணத்தை வாங்கிட்டு வா. புடி. நாங்கெல்லாம் கரெக்டா கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துருவோம், நீங்க கராரா இருங்க. வணக்கங்க. வாமா. நேத்து நான் போட்ட ஊறுகாய் சுமாரா போச்சா? என்னவா சுமாரா போச்சான்னு கேக்குற? நானே எதிர்பார்க்கல, சூப்பரா போச்சு. முதல்ல வாங்கிட்டு போனவங்களே திரும்ப வந்து கேட்டு கேட்டு வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷங்க. இருமா. இந்தா, நேத்து போட்ட அட்டைக்கு பணம். அப்புறம் இன்னைக்கு 4 அட்டை சேர்த்து போடுமா? சரிங்க. குடுமா குடுமா. இருக்கிறதா குடுமா. ஆ, அவ்வளவுதானே, வேற எதுவும் இருக்கா? கொண்டா கொண்டா கொண்டா. அவ்வளவுதான். சரிம்மா. அப்ப நான் வரேங்க. டேய் என்னடா பாத்துட்டு நிக்கிற? லிஸ்ட்ல இருக்கிற பொருள்லாம் போட்டு கஸ்டமர் வீட்ல போய் டெலிவரி பண்ணிட்டு வா. ஏன் அண்ணாச்சி இப்படி இருக்கீங்க? அண்ணாச்சி நேத்து போட்ட ஊறுகாயே ஓடவே இல்ல, 2ஓ 3ஓ தான் போச்சு. சுமாரா கூட போவாத ஊறுகாய சூப்பரா போச்சுன்னு போய் சொல்லி பணத்தை வர தூக்கி கொடுக்குறீங்க. தம்பி, அவங்க ஊரு விட்டு ஊர் வந்து புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க போல. நேத்து போட்ட சரக்கு ஓடல, இன்னைக்கு வேணாம்னு சொன்னா அவங்க மனசு வருத்தப்படும்ல. அதுக்கு இப்படிதான் பண்ணணுமா? நான் கூட இந்த இடத்துல கடை வைக்கும் போது இந்த கடைலாம் ஓடான்னு தான் சொன்னானுங்க. அப்ப நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? அந்த வேதனைய இன்னொருத்தர் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா பேசி பணத்தை கையில கொடுக்கும்போது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சு பாத்தியா? அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு சந்தோஷமா போய் அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட, அவங்க அம்மா கிட்ட எல்லாம் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கும். தொழிலையும் சிறப்பா பண்ணுவாங்க. ஆம்பளைங்களுக்கு 1000 தொழில் இருக்குடா, ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு. ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு ஊறுகாய் போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் தான். அதை நாம கெடுக்க கூடாதுடா, ஊக்குவிக்கணும். அண்ணாச்சி நீங்க இந்த மாதிரியே பண்ணீங்கன்னு வைங்க, தலையில துண்டை போட்டுக்கிட்டு கடை இழுத்து மட்டும் போக வேண்டியதுதான். 4 பேருக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தான் நான் இந்த கடையை ஆரம்பிச்சேன். கல்லால பணத்தை சேர்க்கறதுல மட்டும் குறியா இருக்க கூடாதுடா, கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்க்கணும். சீக்கிரம் சரக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. ஓ சரி சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.